ஹலோ கைஸ், வெல்கம். நம்ம ஃபர்ஸ்ட் மோட்டோ vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோ என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் மோட்டோ vlog இதுதான். வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஹியரிங்லாம் கரெக்டாக இருக்கான்றது எல்லாமே பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள். வாய்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லை எதனா ரொம்ப டிஸ்டார்ஷனாக இருக்கா அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள். மேக்ஸிமம் எல்லாமே நானே செல்ஃபாக டெஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுட்டோ இல்லை உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ உங்களுக்கு நீங்கள் இப்படி கேட்டுட்டு சொல்லுங்கள். ஸ்பீக்கரில் எப்படி இருக்குது இல்லை ஹெட்ஃபோனில் எப்படி இருக்குன்றது பார்த்து சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு டாஸ்க் இருக்குது. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஆக்சுவலாக நீங்களே பார்த்தா தெரிஞ்சிருக்கோம், 996 இருக்குது. 1000 கிலோமீட்டர்ஸில் வந்து சர்வீஸ் வேணுன்றது நம்ம கேடிஎம் ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே கேடிஎம்னு இல்லை, பொதுவாக அந்த நம்ம எல்லா வண்டிக்கும் பொதுவாக அந்த 250-300 கீழே இருக்கிற எல்லா வண்டிக்கும் இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் பைக்ஸ் எல்லாமே இப்படிதான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதான் வந்து இன்றைக்கி சர்வீஸ் விட போயிட்டுருக்கேன். சரி, அப்படியே போகிற வழியில் அப்படியே சர்வீஸ் கொடுத்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பொதுவாகவே வந்து பசங்க இல்லை ரைடர்ஸ் பைக்கர்ஸ் எல்லாருமே நிறையவே வந்து ஹெல்மெட்குள்ளக்க வந்து நிறைய ஃபீல் பண்ணியிருப்பாங்க. எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் நிறைய வந்து ஹெல்மெட்குள்ளே நடந்திருக்கும். அதெல்லாம் ஹெல்மெட்டுக்கும் எங்களுக்கும் நடுவில் மட்டும்தான் அது தெரியும். ஆனால் இப்போது அது வந்து ஒரு இடத்துல கேப்சர் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது பரவாயில்லையே, நம்ம உள்ளே என்ன நடக்குது, என்ன இது பேசுகிறோன்றது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சின்ன ஒரு ஆஹா சூப்பராக இருக்கு, மனுஷன் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இவன் பேர் தான் ஃபியூரிக்ஸ், நம்ம பையன். இவன் இப்போ தான் 1 month தான் ஆச்சு இந்த பைக் வாங்கி. அது வாங்கி இதோ இப்போது மோட்டோ வாகிங்குள்ளே இந்த பைக் வந்திருக்கு, என்ட்ரி கொடுத்துருக்கு. நான் 1000 கிலோமீட்டர்ஸுமே ஆக்சுவலாக வந்து நிறைய சொல்லுவாங்க, அந்த மாதிரி 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பார்த்து ஓட்டுங்க, ரொம்ப ரெப் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஓட்டியிருக்கேன். மேக்ஸிமமே வந்து 70 or 75 தான் மேக்ஸிமமே, அதுவே ஜாஸ்தி தான். சில பேர் சொல்கிறாங்க இது மாதிரி அதெல்லாம் அடித்து ஓட்டலாம், ஒன்றுமே இல்லைன்றாங்க. சரி, நம்ம வந்து 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துக்குவோமே. அதுக்கப்புறம் ஒழுக்கமாக தான் இருப்போம், அது வேறு விஷயம். இருந்தாலும் கொஞ்சம் ஹேண்டில் வித் கேர் அந்த மாதிரி பக்குவமாக இருந்துப்போம் 1000 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் வந்து நம்ம டாப் எவ்வளோ, டாப்புன்னு இல்லை, லைக் ஹைவேல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, மைலேஜ் என்னன்றது எல்லாமே நம்ம வந்து ஒரு வீடியோவாக போடலாம். ஓகேங்களா? இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து 1000 ஆக போகிறப்பல நம்ம ஃபியூரிக்ஸ், நம்ம வண்டிக்கு வந்து ஃபியூரிக்ஸ் வந்து பேர் வச்சுருக்கேன். ஏன் ஃபியூரிக்ஸ் அப்படின்னா, எனக்கு நைட் ஃபியூரி சொல்லவே பிடிக்கும். அதனால் நைட் ஃபியூரினே வச்சுருக்கலாம். பட் ஆனால் அது ரொம்ப காமன் நேம் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போது. எக்ஸுன்றது வந்து ஒரு அர்த்தம் வச்சுருந்தேனே, லைக் டீமன் நினைக்கிறேன், லைக் பிளாக் டீமன்ற மாதிரி. அந்த மாதிரி தான் ஃபியூரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூரி அப்புறம் லாஸ்ட்டில் எக்ஸுன்றது ஆட் பண்ணி ஃபியூரிக்ஸ்னு ஆக்கிட்டேன். ஆக்சுவலாக இன்னும் ஆகலையா? 1000 ஆகிட்டான் நம்ம செல்லக்குட்டி. சூப்பர்ல, பார்த்தீங்களா? 1000 ஆனோடனே சர்வீஸ் வந்துருச்சுப்பா. இது இருங்க, நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட் நிறுத்திட்டு சொல்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து கேடிஎம் வந்து கிளாஸ் பிளாக்கில் பார்த்துருப்பீங்க, போனி பிளாக்கு. நம்மளது வந்து இது வந்து மேட் பிளாக். இவர் ஏன் அப்படின்னா, எனக்கு மேட் பிளாக் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஃபஸ்ட் பைக்கும் இது வந்து அப்படி தான் இருந்துச்சு. இது வந்து கிளாஸில் வந்தபோது கிளாஸ் நல்லா இருந்துச்சு, லைக் காமனாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அதான் சரி, ஓகே நம்ம வந்து மேட் பண்ணலாம், மேட் தான் நல்லா இருக்கே அப்படின்றதுக்காக மேட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கும், எனக்கு பிடிச்சிருக்குப்பா. அவங்களுக்கு தான் நம்ம வண்டி பிடிக்கணும். ஸோ இதான் நம்ம வந்து
நம்மளோட செல்லக்குட்டி. இவர் கூட நிறைய வந்து ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. அப்கமிங் விலாக்ஸில் பார்ப்போம் அதை. இப்போ அப்படியே எனக்கு போகிற வழியிலே வந்து ஒரு KTM ஷோரூம் இருக்குது. ஆக்சுவலாக அங்கே தான் வந்து சர்வீஸ் கொடுக்க போகிறேன். நம்ம வண்டி ஆக்சுவலாக எப்பவுமே வந்து ரொம்ப முறுக்கி ஓட்டுனது கிடையாது. வெறும் மேக்ஸிமம் த்ராட்டில் கொடுத்தாலே வந்து ஒரு 40 அபோவ் அப்புறம் அந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக வந்து 60 கொண்டு போயிடுவேன், அவ்வளோதான். வார்னிங்ஸ் ஆக்சுவலாக ஏன் வார்னிங்ஸோட இது காட்டுதுன்னா சர்வீஸ் வந்துருச்சு அப்படின்றது தான் நினைக்கிறேன். நம்ம சர்வீஸ் பண்ண பிறகு தான் நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் முக்கியமான ஒன்று என்னென்னா, அப்கமிங் ஒரு பெரிய ஒரு ரைடு இருக்குது. பெரியன்னு சொல்ல முடியாது, பெரிய ஒரு குட்டி ரைடு. ஸோ கைஸ், இப்போ வந்து சர்வீஸ் விட்டுட்டேன். ஈவினிங் ஒரு 4:30 போல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கால் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வண்டியில் மேஜர் இஷ்யூலாம் எதுவுமே இல்லை. செகண்ட் கியர் அப்போது மட்டும் வந்து வண்டி வந்து ஆஃப் ஆகுது. எதுவுமே இல்லாமல் லைக் த்ராட்டிலும் கொடுக்காம கிளச்சும் பிடிக்காம வந்து ஐடியில் இருக்கும்போது வண்டி ஆஃப் ஆகுது. அது மட்டும் சொல்லியிருக்கேன். அப்புறம் வேறு யாருக்குன்னா இந்த பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம பிரேக் அடிக்கும்போது கிராஜுவலாக ஹோல்ட் பண்ணி வைப்போம் தெரியுமா, நம்ம சிக்னல் நிற்கும் போதெல்லாம். அப்போது வந்து வண்டி வந்து இப்படி அமுங்கி நிற்கிது. ஆக்சுவலாக ABS எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும். அவர் ஆக்சுவலாக ABS என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ABS எப்படி ஒர்க் ஆகும் எனக்கே தெரியும். ஆக்சுவலாக எப்படி ஆகும்னா, நம்ம பிடிக்கும்போது அது மாதிரி வைப்ரேட் ஆகும், நம்ம லிவர் வைப்ரேட் ஆகும், அதெல்லாம் தெரியும். ஆனால் நான் சொல்கிற இஷ்யூவே அது கிடையாது. அது அப்படியே வந்து லைக் பம்பாய் வண்டி நிற்கும். நம்ம சிக்னல் என்ன நிற்கும்போது எப்படி நிற்போம்னா லைக் கிராஜுவலாக வந்து பொறுமையாக அப்படி நிற்போம்ல, அப்படி நிற்கலை. ஆக்சுவலாக அப்படி நிற்கும்போது இப்படி பிடிச்சிட்டு டக்குன்னு பிரேக் விட்டு அப்படி இருக்கும். ரிலீஸாகி வரும்போது ஃப்ரண்ட்டில் இடிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஃபியர் ஆகுது. ஆக்சுவலாக இடிச்சிட்டேன்னா அப்புறம் அது ஒரு பிரச்சனை இல்லையா. ஸோ ஈவினிங் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போது எதுவுமே தெரியல எப்படி வரும்ன்றது. நான் KTM இப்போ தான் ஃபஸ்ட் டைம், எனக்கு வந்தாலும் தெரியும் எப்படி போகுதுன்னு. ஸோ ஈவினிங் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் 4:30 போய் வண்டி எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. சொன்னது உங்களுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ், வண்டி வந்து முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் அழுக்காக கொடுத்துருக்காங்க, சரி பண்ணிடலாம். எப்படியும் இப்போது வெறும் டெஸ்ட் ரைட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். நல்லா இருக்குங்க வண்டி. ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு இருந்ததை விட ஒரு மாதிரி ஜென்டிலாக இருக்குது. ஆக்சுவலாக இருங்க, அந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் வச்சவா. இந்த ரோட்டில் தெரியல. ஆக்சுவலாக நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வண்டி ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி அக்ரெசிவ் ஒரு சவுண்ட்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக இப்போ வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்குது சவுண்டு. ஆக்சுவலாக நல்லா இருக்குது. வண்டி உண்மையிலே பேய் மாதிரி போகுது, சான்ஸே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸோட அதாவது 78 நான் புல் பண்ணுறேன், வண்டி என்னை இழுக்குது. ஆக்சுவலாக இதுதான் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறது. அந்த குறிப்பிட்ட ரேஞ்ச் சொல்லுவாங்க தெரியுமா, 6000 RPM மேலே தான் வண்டியோட ஒரிஜினல் பவர் கிக்கின் ஆகும். அது வரைக்கும் வந்து வண்டி சட்டிலாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நான் புல் பண்ணுறேன், என்னை புல் பண்ணுது ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில். ஐ மீன் என்னை பின்னாடி புல் பண்ணுது. சூப்பராக இருக்குப்பா, சான்ஸே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் சர்வீஸ். இது நம்ம என்ன சொல்கிறது, இதனால தான் வந்து வாய்ஸ் செக்காயிடுச்சு வண்டியோட. இதில் ஷோரூமோட சர்வீஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்றது இதில் தான் தெரியும் ஆக்சுவலாக எல்லாருக்குமே. நான்
நான் ஏன் இவ்வளோ வண்டியை டென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா எல்லோரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் அண்டர் சேஃப்டியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைக் சும்மா முறுக்கிறது கிடையாது, ஒரு காலியான இதில் மட்டும் தான் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் இந்த வண்டியை நான் ஒரு வாட்டி கூட நான் லைக் டென்ஷன் கொடுத்ததே கிடையாது. ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் டு 30 கிலோமீட்டர்ஸ் ஆர் 40 தான் மேக்ஸிமமே ஓட்டியிருக்கேன் நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் நான் வண்டியை ஒரு டென்ஷன் பண்ணி வண்டி டாப் எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்குமே பார்க்கல. அந்த ஒரு கியூரியாசிட்டி மட்டும்தான் நான் இப்படி பண்ணுறேன். ஸோ யாரும் வீட்டிலன்றது யாரும் இது ரோட்டில் ரொம்ப பப்ளிக் இருக்கிற இடத்துல ட்ரை பண்ண வேணாம். ஸோ காஷியஸாக இருங்க. எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஒன்று ஹைவே இல்லை எம்டி ரோடாக இருந்தாலுமே நீங்கள் பார்த்து தான் போகணும். எம்டி ரோட்டில் எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணலான்லாம் கிடையாது. வண்டி ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. அப்கமிங் ஒரு பெரிய ஒரு சின்ன ரைடு இருக்குது. அப் அண்ட் டவுன் அரௌண்டே 450-500 ஆகிடும். அண்ட் இதில் ஒரு ஹில்ஸும் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் ஒரு அப்கமிங் ரைடு இருக்குது. ஆக்சுவலாக சான்ஸே இல்லை. வண்டி பேய் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஃபஸ்ட் சர்வீஸில் முன்னாடி வரைக்கும் ஒரு லாக் இருந்த மாதிரி இருந்தது. லைக் பிக்கப் இல்லாமல் ஏதோ ஏர் பாக்ஸ்லாம் அடைச்சிருந்த ஒரு மாதிரி ஒரு அடைப்பிலே ஓடும் தெரியுமா, அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு ஒரு மாதிரி ஏதோ ஃப்ரீ பண்ணி விட்ட மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வண்டி ஏதோ அன்லாக் பண்ணி விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அன்லாக் ஆன மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வண்டி சூப்பர் வண்டி சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் எப்படி ஃபீல் ஆச்சுன்னு தெரியல, பட் எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அது வண்டி எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய டக்குன்னு நோட் பண்ண முடியாது. ஏன்னா சில பேருக்கு அந்த வண்டி பற்றி நிறைய தெரியாது. பட் எனக்கு அது வண்டியை ஃபீல் பண்ணி ஓட்டுறதால ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடியும் இப்பயும் எப்போ எப்படி இருக்குன்றது நல்லா தெரியுது. ஆக்சுவலாக வண்டி ஃபைனலி வண்டி கையில் கிடச்சிருச்சு. அப்படி படிப்படியாக அடுத்த வீக் ரைடுக்கு எல்லாம் ரைடு போக வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ இந்த சர்வீஸ்க்கான ஒரு வீடியோ தான். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். மைக் எப்படி இருக்குது, என்னோடய ஃபஸ்ட் vlogன்றதால நீங்கள் தான் பார்த்து இந்த பிள்ளையை மன்னிச்சு விடணும். எதனா தப்பு இருந்தாலோ எதனா பேசுகிறதோ எதனா இருந்தால் நீங்கள் தான் பார்த்து மன்னிச்சு விடணும். ஸோ அதுக்கடுத்தது அடுத்த vlogல என்னென்னு பார்க்கலாம். நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணலான்றது பார்த்துடலாம். ஸோ அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் ஃபியூரிக்ஸ் அண்ட் தர்ஷன். Bye guys. Bye. Ta-ta.